டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இந்த டிடி தமிழ் சேனலில் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டு வரோம். இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி குறித்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மத்திய அரசுடைய திட்டங்கள், புதிய திட்டங்கள் அல்லது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திட்டங்கள் அல்லது அந்த திட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த வளர்ச்சி, இதை நோக்கி பயணிக்கின்ற இந்தியா, அதோடு இருக்கிற மக்களுடைய வளர்ச்சி, அவருடைய மனநிறைவு, கிராம வளர்ச்சி, இது மாதிரி பல விஷயங்கள் மத்திய அரசு துறைகளை குறித்து நம்ம பேசுகிறோம். சில நேரங்களில் இளைஞர்களுக்கான விஷயங்களையும் எடுத்து சொல்கிறோம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பு, இதை பற்றி விஷயத்தும் பேசுகிறோம். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேச வேண்டிய விஷயம் இப்போ இது சம்மர். இப்போது இந்த எம்என்ரேகா, அதாவது மத்திய அரசனுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இப்போ இதை சமீபமாக கூட நிறைய செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். மாநில சொல்கிறாங்க ஃபண்டு வரல, மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இது எந்த நிலையில் உண்மைதானா? இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது? இந்த திட்டம் யாருக்கான திட்டம்? இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் அல்லது தகுதிகள் இருக்க வேண்டும்? யார் அதிகமாக பயன்பெறுகிறார்கள்? இதனுடைய அதாவது இம்பேக்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த திட்டத்தினால் அந்த கிராமம் எப்படி பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கிறது, தன்னிறைவு பெற்றிருக்கிறது, தமிழ்நாட்டில் குறிப்பாக எவ்வளோ பேர் இதில் சேர்ந்துருக்கிறாங்கன்ற பல விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி குறித்து பேச போகிறோம். அந்த திட்டம் தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அந்த திட்டத்தை குறித்து பேசுவதற்காக உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான திரு வெங்கடேஷ் அவர்கள் தான் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மணலாஜி. பல திட்டங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஆனால் அந்த திட்டங்கள் பேசும்போது மக்கள் பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கு நம்ம ஏன் இன்றைக்கு எடுக்கிற தலைப்பு என்னென்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதை உறுதிப்படுத்தணும். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு பெரிய தமிழக அரசும் சார்ந்த அமைச்சர்களும் கூட மத்திய அரசு இன்னும் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஃபண்டு தரல, நிதி தரலன்றதெல்லாம் நிறைய பத்திரிகையில் ஊடகங்கள்லாம் வந்தது. அது உண்மையா, இல்லை உண்மையாகவே இந்த திட்டத்துக்கு பணம் வரலையா, இல்லை அது எதனால் அந்த ஒரு சுணக்கம் ஏற்பட்டது? யார் அது காரணம்? ஆக்சுவலாக இந்த திட்டம் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் வரும். 2006 தான் அது ஸ்டார்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அதை நம்ம சொல்லணும் இங்கே கண்டிப்பாக. 2006 ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதோட ஊதிய அமௌண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா ஒரு நாளைக்கு. இன்றைக்கி 2025 கிட்டத்தட்ட மோடி கவர்மெண்ட் 336 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய இது லென்த் பாருங்கள், எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட். 50லேருந்து 336 ரூபா. இது எதுக்கு ஆரம்பித்தாங்கன்றதுனா அந்த கவர்மெண்ட்டில் ஆரம்பித்ததுக்கும் இப்போ நம்ம செயல்படுத்துறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டில் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்தணும், ஒரு பொது கிணறு வெட்டணும், பொது குளங்கள் வெட்டணும், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பராமரிப்பு பணிகள்லாம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தரணும்னு சொல்லி அப்போ ஆரம்பித்தது. அது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் அந்த அதிகாரம் சேர்றப்ப அவங்க வேலை செஞ்ச மாதிரியும் காட்டிக்கிட்டு தப்பான கணக்கில் எழுதி வேலை செய்யாமலே சம்பளத்தை பண்ணி பயங்கர குளறுபடி வரப்போ தான் 2024 மோடி கவர்மெண்ட் வந்தவங்க தான் இதை செக்ரட்டேட் பண்ணுறாங்க. 14 இதை கரெக்டாக பண்ணால் இந்த திட்டம் கரெக்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் கரெக்டாக பண்ணலையோ அவங்களுக்கு திதியை நிறுத்துவோன்றதை நேரடியாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் தமிழ்நாட்டுக்கு நிதி இப்போ 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி வேறு ரிலீஸ் பண்ணல. ஏன்னா பாதி வேலைப்பாடுகள் இவங்க வேலை செஞ்ச மாதிரி காட்டி பணத்தை வேலை நடக்கலை. அப்போ தான் ஆதாரோட இணைக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்றது மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு அட்டை. இப்போ ஒரு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அளிப்பும் திட்டம். அதாவது ஒரு குடும்பத்தில் 100 நாள் உங்களுக்கு கம்பல்சரி நம்ம வருஷத்துக்கு வேலையை உறுதி அளிக்கிறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க 336னா 100 நாள்னா கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே அந்த குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடுது. ஆமாம், வருமானம்.
அப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா வேணால் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் போகலாம். ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை உறுதி. இந்த எப்படி அப்ளை பண்ணால் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக போய் கிராம அலுவலர்கிட்டயோ கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்டயோ அதுக்கு ஒரு திட்ட அலுவலர் இருப்பார் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை பண்ணுறது. அவர்கிட்ட போய் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம், ஆன்லைன்லேயும் போய் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி ரெண்டுலையும் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு மினிமமாக அவங்க வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்து ஆகணும். அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் செஞ்சிட்ட பிறகு கூலியை வந்து 1 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும் ரூல் படி. அப்படி 1 வாரத்துக்கு மேலே கொடுக்கணும், அதிகபட்சம் 14 நாட்களுக்குள்ள கொடுக்கணும். இன்கேஸ் ஏன்னா இப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்தால், இன்கேஸ் வந்து மத்திய அரசுலேருந்து ஃபண்டு வரல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மாநில அரசு தன்னுடைய ஃபண்டை எடுத்து அவங்களுக்கு கூலியை கொடுத்துடணும். இதுதான் மக்களுக்கு நம்ம தரக்கூடிய செய்தி. அது வந்த பிறகு அதுக்கு வந்து மத்திய அரசு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டியை போட்டு 1% வட்டியை போட்டு மாநில அரசுக்கு பே பண்ணணும். அதாவது இந்த காலதாமதம் ஏற்பட்டால் அந்த பீரியடுக்கு வட்டி வந்து மத்திய அரசு கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் கொண்டு வந்ததில்லை, முன்னாடி இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதோட ஃபண்டோட சிச்சுவேஷன்லனா மத்திய அரசு 90%, மாநில அரசு 10%. இப்போ 100 ரூபா பணம் தராங்கன்னா 90 ரூபா மத்திய அரசு கொடுக்குது, 10 ரூபா மாநில அரசு கொடுக்குது. அப்போ இந்த 1 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கூலி ஆட்களுக்கான வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை கொடுக்கணும். அதிகபட்சம் முடியலன்னா 14 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும். கொடுக்க முடியாத பட்சத்தில் மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து விடுவிச்சுட்டு மத்திய அரசுக்கிட்ட வாங்கிக்கணும். இதுதான் ரூல். ஆனால் இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு ஃபண்டு தரல, மத்திய அரசு ஃபண்டு அரசியலாக்குறாங்க. மத்திய அரசு வந்து பணம் தரல. மத்திய அரசு எப்படி எடுப்போம்னா ஓவராலாக இது நடந்திருக்கா, ஏன்னா 14க்குள்ளே கிடைக்கணும்னா இந்த வேலை திட்டமிட்டபடி இந்த ப்ராஜெக்ட் இது கண்டிப்பாக நடந்திருக்கா, அவங்களாம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்காங்களா, அவங்க சொன்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கா, அதற்கான படங்களையும் அவங்க கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு குளங்கள் வெட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளங்கள் தூர் வாடுறாங்கன்னா அந்த குளங்கள் தூர் வாடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு படம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு இவ்வளோ தூர் வாங்கியிருக்கேன், இவ்வளோ மண் எடுத்து போட்டிருக்கேன்னு ஒரு படம் போகணும். அப்புறம் தூர் வாங்கி கம்ப்ளீட் ஆன பிறகு தண்ணி இவ்வளோ நிரம்பி இருக்குன்னு இந்த படங்கள் கொடுக்கணும். இப்படி வந்து இந்தியா ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இது எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 14 கோடி பேர் இந்தியா ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 91 லட்சம் பேர் இதுவரையும் பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ இவ்வளோ ப்ராசஸையும் மத்திய அரசு எடுக்கணும். அப்போ எவ்வளோ மாவட்டம் இருக்கும், எவ்வளோ வட்டங்கள் இருக்கும், எவ்வளோ ஊராட்சி இருக்கும், எவ்வளோ பேரூராட்சியும், எவ்வளோ மாநகராட்சியும், இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறப்ப தான் அந்த காலதாமம் ஏறுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் வெரிஃபை பண்ணல, ஒரு ஆடிட் பண்ணல. இப்போ இவங்க ஃபண்டு கேட்டானா காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரிலாம் இந்த கொடுக்கல, ஆதார் இணைக்கிறாங்க. நேரடியாக காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் பணம் கொடுத்துருந்தாங்க. இந்த திட்ட அலுவலருக்கோ கிராம பஞ்சாயத்து தலைவருக்கோ மொத்த ஃபண்டு போகும், அவர் எடுத்து கொடுப்பார். இப்போ எல்லாமே ஆதார் இணைச்சாச்சு, அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்போ வந்து இந்த கை நாட்டை வச்சு கூட வாங்குவாங்க சில பேர். சரி, இதில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கணும். கிட்டத்தட்ட இது வந்து பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். 86% வந்து இதில் பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த திட்டத்தில் யாருக்கு முன்னுரிமை இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், வேலைக்கே செய்ய முடியாமல் வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டமே ஆரம்பிக்கிறது. ஏன் இந்த திட்டம் இப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணை கூலிகளாக இருப்பாங்க. ஒரு பெரிய பண்ணையார் இருப்பார், அவங்கள்ட்ட கூலியாக இருக்கப்போ எல்லாரும் வாங்க உங்களுக்குலாம் இந்தாங்க அட்வான்ஸ், எல்லாம் வேலை செய்யுங்க, முடிஞ்சிருச்சா, நீ வந்து இவ்வளோ வாங்கினதுக்கு இவ்வளோ வட்டி ஆயிடுச்சு, இவ்வளோ வாங்கினது வட்டி மேலே அடிமை மாதிரி வைத்து கொத்தடிமை மாதிரி பண்ணை கூலிகள் வைத்து அன்றைக்கு வயலில் வேலை வாய் செய்தது தான் மாற்றணும். யாரும் இன்னைக்கு யாரும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று அம்பேத்கருடைய கூற்றுக்களுக்கு தான் இது ப்ராசஸ். என்னென்னா, நீ வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ உனக்கேற்ற வேலை, வயதாகிடுச்சா உங்களுக்கு ஏற்ற வேலை, உங்களுக்கு பெண்களாக இருக்கா, உடல் வலிமையாக இருக்கா, உனக்கு ஏற்ற வேலை, ஆணாக இருக்கியா, உனக்கு ஏற்ற வேலை, அந்த வேலையை பிரித்து தரணும். அதுவும் பெண்களுக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வேலை கொடுக்கணும். இது ரூல். 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும். இன்கேஸ் 5 கிலோமீட்டர் தாண்டி அவன் வேலைவாய்ப்பு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஊதிய உயர்வில் 10% எக்ஸ்ட்ரா தரணும். இதெல்லாம் ஒரு காமனான 36க்கு 10% தரணும். ப்ளஸ் வந்து இந்த வேலைவாய்ப்பு தர இடத்துல என்னென்ன அந்த திட்ட அலுவலரும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவரும் பண்ணி வைக்கணும்னா, அங்கே வந்து நிழல் இருக்கணும். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ இருக்குன்னா அந்த நிழலில் போய் இருக்க மாதிரி. ஏன் அந்த நிழல் கேட்குறாங்கன்னா, சில பேர் குழந்தைய கூப்பிட்டு வந்து, ஏன்னா விதவைகளுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக குழந்தைய தூக்கிட்டு வந்து வேலை பார்க்குறப்ப அந்த குழந்தைய கூடையே வச்சுக்கணும். அப்போது ஒரு இடத்துல அந்த இடத்துல நிழல் இருக்கணும். ஒரு தொட்டில் கட்டு குழந்தைய வச்சுருப்பாங்க. ஸோ நிழல் அந்த இடத்துல கம்பல்சரி இருக்கணும். குடி தண்ணீர் சுகாதாரமாக குடி தண்ணீர் கொடுக்கணும். அந்த இடத்துல குடி தண்ணீர் கொடுக்கணும். மருந்துகள் அந்த இடத்துல கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும். எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் வேலை செய்கிறப்ப, ஏன்னா இது வந்து முழுக்க
மிஷின்களால் செய்யப்படக்கூடாது. கருவிகளை நீங்கள் ஹேண்டிலே எல்லாம் மேன் பவர் மேனேஜ்மெண்ட் தான். இதில் வந்து எந்த ஒரு இயந்திரத்தையும் நீங்கள் வேலை செய்ய, ஒரு ஜேசிபி வச்சுட்டு ஒரு மரத்தால்னா, இப்போ ஒரு குளத்தை வெட்டணும்னா ஒரு ஜேசிபி வச்சிங்கன்னா கிண்டப்பிட்ட ஒரு 3 மணி நேரத்தில் அள்ளி எடுத்துரும். ஆனால் இந்த திட்டத்தில், அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் எந்த இயந்திரங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டது இப்படி வடிவமைச்சிருக்கு. இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறப்ப மக்களிடம் எவ்வளோ போய் சேருது, இதனால் என்னென்ன குளறுபடி வருது அப்படின்றது ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி வந்து கிசான் திட்டத்தில் வந்து கார்டில் வந்து போலியான நபர்கள் உள்ள நுழைச்சி வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாடி 2000 கொடுத்து நிறைய போலி நபர்கள் ஒரே நம்பரில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு ரேஷன் கார்டு தான், ஒரு குடும்பத்திற்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதில் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 100 நாள் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாவதுல இன்னொரு ஸ்பெஷல்னா, கிராமத்து தலைவரோ வார்டு மெம்பரோ திட்ட அலுவலரோ அங்கே வேற யாரோ இருக்கிறவங்களுடைய குடும்பங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ரிலேட்டிவ்ஸ் யாருமே எலிஜிபிலிட்டி இல்லை. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க யாரு கொண்டு வராங்கன்னா, வறுமை கோட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து தன்னால் ஒரு பணத்தை சம்பாரித்து தன் குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். பெண்கள் வந்து தன்னுடைய சுய கால நின்று நான்லாம் முடிஞ்ச அளவு சம்பாரித்து நான் கொடுப்பேன். மூணாவது என்னன்னா, எல்லாருக்கும் வயல் இருக்கும், நெல் விளைஞ்சிரும், அந்த நெல்லை வச்சு சாப்பிடுவாங்க, தோட்டத்துறவு வச்சு அவங்க காய்கறி போட்டு பண்ணிப்பாங்க. அவங்க அன்றாட செலவினுக்கு ஒரு பணம் வேணும்ல. இப்போ தோட்டம் இருக்குது, வயல் இருக்குது, வயலில் நெல் போட்டாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கான பணம் வந்துச்சு, காய்கறி மூலம் கீரைகள் மூலம் நம்ம அன்றாட தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரு போக்குவரத்து செலவோ, ஒரு கல்யாண செலவோ, இல்லை துணிமணி எடுக்கணுமோன்ட்டு அதை தாண்டி ஒரு செலவு இருக்குன்றத அந்த கான்செப்டுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. அப்போ காங்கிரஸ் பீரியடில் எப்படின்னா, இது வந்து முழுக்க முழுக்க மக்களின் நலப்பணிகளுக்கு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆகுது. என்னென்னா, விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்போ என்ன இது திட்டத்தில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணுறாங்கன்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் சொல்லுகிற பணிகள் செய்வது மட்டுமல்லாமல், அந்த கிராமத்துக்கு வேண்டிய பணிகள் செய்வது மட்டுமல்லாமல், தனியார் யாராவது ஒரு வயலில் ஒரு வேலைவாய்ப்பு செய்யணுனாவோ, தனியார் யாருனா ஒரு கிணறு வெட்டணுமாவோ, தனியார் யாருனா ஒரு குடிமராமத்து பணிகள் எதுனா பண்ணினா கூட அவர் முறைப்படி கிராம அலுவலர்களோ திட்ட அலுவலர்களோ கிராம பஞ்சாயத்துக்கு லெட்டர் கொடுத்து இவங்களை நாங்கள் ஹையர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவங்க ஹையர் பண்ணி அதற்கான கூலியை கொடுக்கலாம். அப்போ அந்த கிராம நிர்வாகம் வந்து ஒரு ரிசோர்ஸ் ஏஜென்சி மாதிரி அவங்க செயல்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வேலை, இந்த தோட்டத்தில் இவருக்கு தான் வேலை, இவங்களை ஹையர் பண்ணியிருக்காரு, அந்த பணம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இது இப்போ அவங்க முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 336 ரூபா கொடுக்கணும். முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்மிய கூலியை கொடுத்து, கம்மியான ஒரு சாப்பாட்டை கொடுத்து, எந்த ஒரு முதலுதவி, ஒரு செக்யூரிட்டி தன்மையான ஒரு உபகரணம் இல்லாமல், நான் சொல்கிற மாதிரி வந்து ஒரு முதலுதவி பெட்டி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வயலில் வேலை செய்வாங்க. அவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்தோன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க வந்து உங்களோட வயலுக்கு தேவையான ஆட்களையோ, உங்களுடைய குடிமர பராமரிப்பு பணிக்கு தேவையான ஆட்களையோ நீங்கள் இதுலேருந்தும் ஹையர் பண்ணிக்கலாம். அப்போ இதில் ஒரு சேஃப்டி இருக்கு. ஏன்னா அரசு பாடி, கவர்மெண்ட் பாடி மூலமாக போகும்போது நாளைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாலும் அது அவங்க பார்த்து, மாநில அரசு பார்த்துப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, அவங்க வந்து சாதாரண கம்மியான கூலியை கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட வேலை வாங்குவதை தவிர்த்து மினிமம் கேரண்டி வந்துடுதுல. இப்போ கண்டிப்பாக 336 ரூபா மினிமமாக வந்துடுதுல. இப்போ வந்து நீங்கள் யூபியில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாநிலத்துக்கு மாறுபடும், ஒரு 10 ரூபா 15 ரூபா மாறுபடும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இருந்தாலும் நம்ம யூபி மக்கள் தொகையை தாண்டி நம்ம மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் யூபியை விட அதிகமாக நம்ம வந்து வேலை தன்மையை பொறுத்து இருக்கு. ஆமாம், வேலையின் தன்மை நீங்கள் சொல்ல கரெக்ட், வேலை தன்மையை பொறுத்தும் பண்ணுறாங்க. அப்போ இந்த குடிமராமத்து பணிகள் பண்ணுறதுக்கு வந்து சேஃப்டி கார்டாக நீங்கள் எல்லாமே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சு அங்கே போய் ஆடிட் பண்ண பிறகு அந்த ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். தவிர இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஃபண்டை நேரடியாக கொடுக்குது. எதை நம்பி கொடுக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்பி கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஃபண்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்தையோ அங்கே இருக்கக்கூடிய திட்ட அலுவலர்கள் நம்பி அது ஒப்படைக்கிறப்ப எல்லாருமே ஒரு கூட்டாக ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே வேலை நடக்காது. இப்போ ஒரு வேலை நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு குளத்தை வெட்டணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு ஜேசிபி எடுத்து வந்து குளத்தை வெட்டிடுறாங்க, ஒரே நாள் வாடகை முடிஞ்சிருச்சு. அந்த குளத்தை வந்து ஜேசிபி வெட்டுறப்போ ஒரு ஃபோட்டோ, அது நடுவில் பாதி இதில் ஒரு ஃபோட்டோ, வெட்டி முடித்தவொன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அனுப்பிச்சிட்டு, நாங்கள் ஒரு 100 பேர் வேலை செஞ்சோம், கை நாட்டு பண்ணோம், இத்தனை பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ஃபண்டை கொடுங்க அப்படின்றத நிறைய இடத்துல இப்போ நடக்குது. சில இதில் நடக்கவே மாட்டேங்குது. வேறு இடத்துல நடந்ததை ஃபோட்டோ எடுத்து, ஏன்னா இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, 14 கோடி பேர் இதில் பண்ணுறாங்க. இது வந்து ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யலவர்கள் தன்னுடைய உண்மையாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு 336 ரூபா கூலி வாங்குறோம், இந்த கூலிக்கு ஏற்ற வேலையை நாம் செய்யணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் 9 மணிக்கு வந்துடுறாங்க, வந்து கையெழுத்து போடுறாங்க, 11 மணிக்கு முடிஞ்சோன்னே போயிடுறாங்க, வெயில் வரதுக்கு முன்னாடி போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்குலாம் வந்து தலைமை தாங்குற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தட்டி ஒரு 50 ரூபா கமிஷன் வாங்கினார்னா அவர் என்ன பண்ணுவார்? போங்க மான்னு தான் சொல்லுவார். ஆமாம், கண்டிப்பாக.
இப்போ என்ன பண்ணுவாங்க, 336 ஐயா எனக்கு 250 ரூபா கொடு, 280 ரூபா கொடு, நீ 50 ரூபா வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரையும் கமிஷன் வாங்கினா 11 மணி ஆச்சமா போங்க, வெயிலாக இருக்குது எல்லாம் போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இது இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றதே அடிபட்டுரும்ல. அப்போ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியதில் ஒரு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு மத்திய அரசு வருது. நீங்கள் அனுப்புகிற புகைப்படங்களே ஆராய வேண்டிய கட்டாயத்துக்கு மத்திய அரசு வருது. நீங்கள் வந்து திட்டத்தின்படி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் வேலை செய்ய முடியும். இப்போ சில பேர் என்ன பண்ணால் இந்த பஞ்சாயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வேறு பஞ்சாயத்துலையும் பேரை கொடுத்துக்கிறது, அங்கேயும் போகிறது, இங்கேயும் வேலை செய்யுது, அங்கேயும் பணம் வாங்கிக்கிறது, இங்கேயும். அதனால தான் இப்போ ஆதார் இணைக்க சொன்னது. இப்போ ஆதார் இணைச்சிட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாதுல்ல, ஒன்று தான் காட்ட முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதார் இணைக்கிறாங்க, நேரடியாக அந்த பெனிஃபிஷரி யார் வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு பணம் போயிடுது. இங்கே இடைத்தரகர்களுக்கு வேலை கொஞ்சம் குறையுதுன்னு வச்சுங்களேன், அவங்களால நுழைய முடியாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து அந்த கிராம அதிகாரியோ இல்லாத அந்த விஏஓ 5 பேரை வச்சு முடிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்ச 5 பேரை கை நாட்டு வச்சுட்டு அவன் பேரை கொடுக்கலாம் இல்லையா? அதுதான் சொல்கிறோம், அதுதான் மானிட்டர் பண்ணுறாங்க. இப்போ ஆதார் மூலம் மானிட்டர் பண்ணுறப்ப இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ ஒரு நிலத்தை பொறுத்து இப்போ வெட்டுறாங்க, ஒரு குளத்தை வெட்டுறாங்கன்னா அந்த குளத்தை விட்டு யார் யார் வேலை செய்கிறாங்களோ ஒரு குரூப் ஃபோட்டோ, அந்த குளத்தோடு அவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் உண்மையாக இருக்கணும். சொல்கிறேன், எப்போ சரியாக ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவங்க வந்தாகணும், சரிங்களா? அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து நம்ம இதை பற்றி பொது வழியில் பேசினாலும், இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பதிவு தான், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நாம் வேலை செய்கிறது அரசாங்கத்துக்காக வேலை செய்ய, கிராமத்தை முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறோன்றதை தாண்டி நம்மளுடைய கிராம நலனுக்காக அரசாங்கம் இந்த பணியை தருது. இந்த பணத்துக்காக நினைக்காம கிராம நலனுக்காக. ரெண்டாவது நமக்கு ஒரு சுய கௌரவத்துடன் ஒரு வேலை கொடுக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வந்து எங்கேயும் வேலை செய்ய முடியாது. வயசானவங்க நீங்கள் போய் என்ன பண்ணுவாங்க, ஏம்மா வயசாகிடுச்சுமா, நீ ஏமா வந்து வயல் வேலைக்கு வர, போங்கம்மா வீட்டில் இருக்குமா, இதானே சொல்லுவாங்க. ஆமாம். பெண்கள் வந்து என்ன கை குழந்தைய வச்சுட்டு ஏமா ஒரு விதவை பெண் வராங்க, வேலை கேட்டு வராங்க, ஏமா கை குழந்தைய வச்சுட்டு உனக்கு நீ குழந்தைகள் ஓடிட்டு இருப்போம்மா, வேற ஆள் நாங்கள் வச்சுக்கிறோமா. இப்படி இவங்களாம் வந்து சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு வருவாய் இழந்து இருக்கவங்களுக்காக தான் ஸ்பெஷல் ஸ்கீம் அது. அதான் இப்போ எம்ஜிஆர் ஒரு பாட்டில் ஒரு எம்ஜிஆர் படத்தில் திருடனை பார்த்து திருட்டை ஒழிக்க முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள அந்த கடமை, கூலின்றது செகண்டரி வச்சுக்கலாம், ஆனாலும் அது வந்து பிரைமரி தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். ஆனாலும் அதையும் தாண்டி நாம் செஞ்சால் தான் நம்ம கிராமத்தை முன்னேற்ற முடியும். ஒரு வளர்ச்சி பாதையில் கிராம பொருளாதாரம் முன்னேறது என்ன இருந்தால் இது வந்து யாருமே இதுக்கு மானிட்டர் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இல்லைங்களா? வந்து ஒரு 18 வயசு இது மினிமம் வயசு, 18 இப்போ குறைக்கப்பட்டிருக்குது அந்த இடைத்தரகர்களுடைய இதுவும். அந்த ஏமாற்றத்தில் இங்கே கிடையாது இனிமேல் தான் நேரடியாக. இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு இவங்க தான் அந்த வேலையை. ஏன் இதை வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வச்சு அவங்க இருக்க மாட்டாங்களா? பண்ண மாட்டாங்க. இது வந்து மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கும். ஏன்னா ஒரு கிராமத்தில் மாநில அரசு என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் மானிட்டர் பண்ண முடியும். அந்த மானிட்டர் பண்ண மாநில அரசு மானிட்டர் பண்ணி கீழே போனீங்கன்னா, மாநில அரசு கீழே சட்டமன்ற உறுப்பினர் கீழே யாருன்னா பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் வந்துடுவார், சேர்மன் வந்துடுவார். அவருக்கு கீழே மானிட்டர் போனால் நீங்கள் பஞ்சாயத்து போர்டு ஊராட்சி மன்ற தலைவர் வரப்ப இது ரொம்ப டைரக்டாக ரொம்ப ஒரு குளூஷனான விஷயம். ஊரக வளர்ச்சி துறை இருக்கு மத்திய அரசோட ஊரக அவர்கள் அதிகாரி அரசு ஊரக அதான் திட்ட அலுவலர்லாம் பார்ப்பாங்க, அவங்களும் மானிட்டர் பண்ணுறாங்க. ஃபண்ட் அவங்க தானே சைன் பண்ணணும். கண்டிப்பாக இப்போ எல்லாமே ஃபண்ட் அவங்க சைன் பண்ணாலும் சில இடத்துல அவங்களும் துணை போனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ இது இந்த திட்டம் எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டோம் அப்படின்ற நோக்கத்தை அங்கே வேலை செய்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான விழிப்புணர்வை அங்கே இருக்கக்கூடிய திட்ட அலுவலர் அவங்கள்ட்ட விளக்கணும். அம்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறது மத்திய அரசுக்கு வேலை வெட்டி இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுக்கல, அவங்க ஃபண்டை வந்து உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா உங்கள் கிராமமும் முன்னேறணும், நீங்களும் முன்னேறணும், நீங்களும் சுய கௌரவத்துடன் வாழணும். இப்போ நீங்களாம் வந்து ஒரு கூலியாளாக ஒரு வயலுக்கு போனான்னா உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம், ஏன்னா ஒரு கூலியாலும் ஒரு முதலாளி கொடுக்குறது அரசு சார்ந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அரசு உங்களுக்கு மரியாதை கொடுக்குது, உங்களுக்கு வேண்டிய குடித நீரை கொடுக்குது, உங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்குது, உங்களுக்கு வேண்டிய நிழலை கொடுக்குது, உங்களுக்கான அந்த இடைவெளி டைம் கொடுக்குது. இன்கேஸ் உங்களுக்கு எதனா விபத்து ஆரம்பிச்சுன்னா அதுவும் அரசாங்கமே எடுத்து உங்களுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கான அந்த சிச்சுவேஷன் கொடுக்குது. எல்லாத்தோட மெயினாக என்ன கொடுக்குன்னா சுய கௌரவத்துடன் உங்களை வாழ வைக்கிறது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பண்ணையார் உடைய வயலில் போய் வேலை செய்கிறதுக்கும் மத்திய அரசு திட்டம் போனது ஒரு அரசு உத்தியோகம் தான். அது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான். ஏன்னா அது அவங்க அதில் கை நாட்டோ இல்லை சைன் போட்டு தான் வாங்குறாங்க. ஆமாம். அப்படின்னும் போது உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீ வந்து கம்மியாக வாங்கிக்க, இல்லைன்னா உன்னை மிரட்டலுக்கான வாய்ப்புகளும் அங்கே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் அந்த ப்ரைவேட்டாக ஒருத்தர் வந்து ஹையர் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக வேலை செய்ய அஷூரன்ஸ் கிடையாது. அஷூரன்ஸ் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது, உங்களை ஹையர் பண்ணுறாரு, அதே வருமானத்துக்கு ஹையர் பண்ணுறாரு. எதுக்கு இந்த பதிவு தொலை விரும்புகிறோன்னா, நிறைய
பேர் வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டத்தின் மூலம் விவசாய கூலிகள் கிடைக்கல அப்படின்றத பொது வழியில் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய அரசியல் தலைவரும் சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் காரணம். ஆனால் காரணம் இதுதான். ஆனால் அதற்கும் அரசாங்கம் ஒரு தீர்வை கொடுத்துருக்கிறது. அரசாங்க பணிகள் மட்டுமல்லாமல் ப்ரைவேட்டாக ஒரு தனியார் வந்து எனக்கு இவ்வளோ பேர் வேணும் கிராம பஞ்சாயத்தில் போய் லெட்டர் கொடுத்தாருன்னா அதையும் ஹையர் பண்ணி சுய கௌரவத்துடன் அவங்க அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த வேலை செய்யலாம். ஒரு முகவர்களாகவே வேலை செய்யலாம். அப்போ வந்து விவசாய கூலி கிடைக்கலன்றது இல்லை. ரெண்டாவது வந்து இதோட பிரதான நோக்கம் என்னென்னா, நீங்கள் முடிந்த அளவுக்கு இயந்திரங்களோட உபயோகத்தை வந்து குறைக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு 100 பேர் செய்கிற வேலையை ஒரு இயந்திரம் செஞ்சிருது. ஒரு மிஷினை கொண்டு வந்து வச்சிங்கன்னா டீசல் அடிச்சிங்கன்னா கடகடன்னு. அப்போ அவங்களுக்கான அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்றப்ப இந்த 100 பேர் செய்கிறவங்களுக்கான விஷயத்தை அவங்க செய்கிறப்ப ப்ரைவேட்டில் போய் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. ஒரு ப்ரைவேட்டில் போயிட்டு சொல்ல முடியாது. இதை வந்து 100 பேர் வச்சு இந்த வேலை செய், 100 பேர் வச்சு இந்த ரோடை போடு, 100 பேரை வச்சு இந்த குளத்தை வெட்டு, 100 பேரை வச்சு இந்த வெள்ளை தடுப்பு பணிகளை பண்ணு, 100 பேரை வச்சு இந்த கருவேல மரங்களை வெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், இவங்களுக்கு வந்துச்சு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இவங்களுக்கு சாப்பாடு போடலாம், பணம் வேணாம் சார், நான் மிஷினை கொண்டு வந்து அடிச்சிடுவோம் சார், ஒரே 2 நாளில் கருவேல மரங்களை வெட்டணுமா கரெக்டாக ஒரு மிஷினை கொண்டு வந்து கடகடன்னு அடிச்சு ஒரே நாளில் முடிச்சு போட்டுருவோம் சார், எங்களுக்கு விறகு ஆகிடுச்சு சார் அப்படின்றது. அப்போதுனால தான் அங்கே அந்த கிராமத்தில் வேலை வாய்ப்பு கம்மியாகுது. அந்த மெயின் வந்து கிராம தண்ணீரைவு, கிராம தண்ணீர் அங்க இருக்கவங்களுக்கு தனக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு எங்க இடம்பெறாங்க, நகரத்தை நோக்கி இடம்பெறாங்க. நகரம் எவ்வளவு தாங்காம ஒரு மொத்த மாநிலம் ஒரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தங்க வந்துடுறான். இன்னைக்கு வந்து தவளை மாதிரி தான் சென்னையில இருக்கிறோம். பாதி பேருக்கு இங்கேயும் வீடு இருக்குது, சொந்த ஊர்லயும் வீடு இருக்கு. இப்ப நானும் சென்னையில தான் வீடு இருக்கு. எனக்கு தண்ணீர் அப்ப அந்த கிராமங்கள் கைவிடப்படுது இல்லைங்களா? ஒரு அந்த கிராமங்கள் கைவிடப்படுது. கிராமத்தை நோக்கி சாரையா மக்கள் வந்து நகரத்துக்கு இடம்பெயர்றாங்க. நகரத்துக்கு இடம்பெயர்றாங்க. கிராமம் வந்து தொடர்ந்து முன்னே நீங்க பாருங்க, இன்னைக்கு எல்லா கிராமத்திலும் வந்து நம்ம வந்து ஃபைபர் மூலம் நம்ம வந்து இணையதளத்தை கொண்டு போயிட்டோம். சோலார் எனர்ஜியும் கொண்டு போயிட்டோம், இணையதளத்தையும் கொண்டு போயிட்டோம். இன்னைக்கு எல்லா கிராமங்களையும் வந்து இந்த பாரத் நெட் மூலம் உள்ள கொண்டு போயாச்சு. எந்த கிராமத்துக்கு போனாலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு. முன்னொரு காலத்தில் நீங்களாம் சின்ன பையனாக இருக்கப்ப போஸ்ட் ஆஃபீஸில் ஒரே ஒரு ஃபோன் இருக்கும், கேள்விப்படும். அந்த ஃபோன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஒரே ஒரு நெட்டில் ஒரு ஆண்டனா இருக்கும். ஒரு 6, 10, 20 கிராமத்துக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே ஒரு ஃபோன் இருக்கும். அவங்க தகவல் சொல்லுவாங்க போஸ்ட்மேன்ட்டு, இந்த மாதிரி இன்னாரு கால் வந்திருக்கு, இத்தனை மணிக்கு வர சொல்லணும். அவங்க போய் தகவல் சொல்லி வர்றது. இப்போ வீட்டுக்கு வீடு செல்ஃபோன், வீட்டுக்கு வீடு இணையதள வசதி எல்லா கிராமங்களும் நகரங்களத்தில் நோக்கி இணைக்கப்படுகிறது. எங்கெங்கு கிராமங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கல, அதாவது வந்து மின்சாரம் கிடைக்கிறது தடைபடணும், அங்கே சோலார் எனர்ஜியை கொண்டு வராங்க. நீங்களே தயாரிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட யூனிட் எனர்ஜி தயாரிச்சு பண்ணி அது உங்களுக்கு தேவைக்கு மேலே 350 வாட்டுக்கு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு விற்றுக்கலாம். சோலார் எனர்ஜிக்கு மானியமும் கொடுக்குறாங்க, சப்சிடியும் கிடைக்குது. சப்சிடியும் கொடுத்து உங்களோட உபயோகத்துக்கு மேலே நீங்கள் இருக்கிறத அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் தான் அரசாங்கம் தான் மக்கள்ன்ற ஒரு கட்டமைப்பு வருது. இல்லை, இதில் இன்னொரு பாதிப்பு வருது. இப்போ நீங்கள் அந்த கிராமத்து இந்த தண்ணீரை பெறலைன்னா இவங்கெல்லாம் மைக்ரேஷன் வரும்போது இங்கே வந்து பொல்யூஷன் அதிகமாகுது, விலைவாசி எல்லாமே வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. எல்லாமே நகரமாக்கள் இப்படி சென்னை எடுத்துங்க, சென்னை சொந்த பந்தங்களால விட்டு வர வந்துடுறோம். இன்னைக்கு வந்து செங்கல்பட்டு தான் அவுட்டர்னு நினச்சிருந்தோம். நீங்கள் அவுட்டர் திண்டிவனம் போய் இந்த சைடு திருவள்ளூர் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இந்த சைடு பூந்தமல்லி தாண்டி ஸ்ரீபெருந்தூர் தாண்டி போயிடுச்சு. நீங்கள் அவுட்ருன்றது அவுட். இன்னைக்கு என்னைக்கு வந்து சிப்காட் வந்து ஸ்ரீபெருந்தூரில் பெரிய பெரிய கம்பெனி வந்துச்சோ அங்கேயே அது அவுட்டர் ஆயிடுச்சு. எல்லா இடமும் நகரமயக்கமாக்குது. இன்னும் கேட்டால் 200 வார்டை இன்னும் மண்டலமே பிரிக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முன்னாடி நம்ம 18 மண்டலம் இருந்துச்சு, அதை வந்து இன்னொரு 10 மண்டலம் சேர்க்கலாமான்னு யோசிக்கிறாங்க. 200 வார்டு இருந்துச்சு, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு சேர்க்குறாங்க. விரிவாக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, அது தடுக்க முடியல. அப்போ இங்கே மினிமமாக நமக்கான ஒரு நம்ம கிராமத்தில் இருந்து நம்ம பிழைக்கிறதுக்கான பணத்தை அரசாங்கம் நமக்கு தருது. ஸோ இது வெறும் வேலைவாய்ப்பு உறுதி திட்டமல்ல, ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒட்டுமொத்த மனநிறைவு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் பாரதத்தில் உருவாகணுன்றது தான் இந்த நோக்கமாக நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுலேருந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் இதே மாதிரி, ஏன்னா திட்டங்கள் இருக்குது, ஒரு மாநில அரசு மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற விஷயம் மூலம் வந்து இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய பேருக்கு அந்த ஒரு இது ஒரு ஐயோ நம்ம வேலை செய்கிறோம், நம்ம எதுக்கு நம்ம கிராமத்தை முன்னே, அதுதான் இந்த பதிவே செய்கிறோம். நம்ம பதிவு பண்ணுறது என்னென்னா, அங்கே வேலைவாய்ப்பு பெறுகிற ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் நாம் வேலை செய்வது நம்மளுடைய இந்தியாவிற்காக, நாம் வேலை செய்வது நம்ம கிராமத்துக்காக, நாம் வேலை செய்வது நம்மளுடைய கிராமம் தன்னிறைவு அடைவதற்காக. அப்படின்றப்ப அந்த 336 ரூபா கூலிக்காக அவங்க வேலை செய்யலை, என்னுடைய கிராமம் மேன்மை அடையணுன்ற மனப்போக்கு. அதான் நமக்குனாலே சுயமாக. அதாவது இந்தியாவினுடைய இதயம் எங்கே இருக்குன்னா கிராமத்தில் இருக்குதுன்னு காந்தியடிகள் சொன்ன
மாதிரி அதே மாதிரி தான் நம்ம கிராமத்தை டெவலப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக கவர்மெண்ட் கொடுக்குது, அவ்வளோதான். அதையும் நல்லபடியாக யூஸ் பண்ணி அவர்களும் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான், அனைவரும் இணைந்து அவனைக்கான முன்னேறும். ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு அதாவது நம்ம திட்டங்களை வந்து புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக நடக்குதுன்ற விஷயத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த ஒரு திட்டத்தை குறித்து அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி இந்த நிலையத்துக்கு வந்து எங்களுக்காக இந்த விஷயத்தில் கலந்துட்டு பேசுனதுக்காக.